மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாத ராசி பலன். இந்த பங்குனி மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ உங்களோட பாக்யாதிபதினாலே சூரிய பகவான் யார்? உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காகவே அவர் இருக்கார். உங்களுக்கு 9ஆம் இடம். அதனால் 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் பித்ருகாரகன், பிதாமகன். முதல்ல அவரோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு, ராகு கேதுவை தவிர. ஸோ இந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ண உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுக்கு பிறவியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் போக தந்தையார் வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு. அதுவே பெரிய நன்மைகள். அந்த சூரிய பகவான் சுகஸ்தான வகை 4ஆம் இடத்துல இருக்கார். சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். சில பேருக்கு புதுசாக வண்டி வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேமாரி சில பேருக்கு வீடு வாங்கணும், ஒரு சிங்கிள் ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். 7-10 குடை அதிபதி புத பகவான் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல நீச்சம்னா பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த பலத்தை நம்ம கொண்டு வரணும். எப்படி? 4ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த புத பகவானுக்கு உண்டான ஒரு வேலைகள் எல்லாம் செய்யணும். நம்ம புதன் யார்? இந்த தொடர்பு, படிப்பு, அறிவு, இதெல்லாம் புதன். அப்போ அந்த புதனுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். அறிவோடு வேலை செய்யணுங்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. புத்தி கூர்மை கண்டிப்பாக வேணும். அதுவும் களத்திராதிபதி ஜீவனாதிபதி. ஸோ ஜீவனம் விருத்தி அடையணும் அப்படின்னா அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்கணும். அடுத்தபடியாக 18/3/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் வரார். அப்படியே பின்னோக்கே இருந்தாலும் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தொடர்புகள் விஷயத்தில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அதேமாரி இந்த கணினி துறையில் இருக்கா பாருங்க, கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணுறா பாருங்க, அந்த டேலியில் அந்த மாதிரிலாம், அதேமாரி ஐடி துறையில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். 30/3/2025 முதல் இந்த புத பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி ஆனவனே பலம் வந்துடும். பலம் வந்துடுத்துனாலே அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக, அதாவது மேற்கூறிய விஷயங்கள் உடன்பிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். அறிவுத்திறன் விருத்தியாவதால் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு அறிவுத்திறன் கிடைக்கும், நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். 10/4/2025 முதல் இந்த புத பகவான் மறுபடியும் சுகஸ்தானம் போய் நீச்சம் அடைஞ்சிறார். ஸோ மறுபடியும் பழைய குருடி கதவதரடிங்கிற மாதிரி அந்த 4ஆம் இடத்துல உண்டான வேலைகள் எல்லாம் நம்ம கவனமாக செய்யணும். சரியா? அதாவது இப்போ வீடு மனை இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வில்லங்கம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அவசரப்பட்டு எதையாவது வாங்கிட்டு மாட்டிக்கப்படாது. சரியா? அடுத்தபடியாக 6-11 குடை அதிபதி சுக்கிர பகவான். இந்த பகைருண ரோகாதிபதி லாபாதிபதி. சாதாரணமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காக கடனை வாங்குவாங்க இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா. அதனாலேயே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த 6-11 குடை அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானம் வகை 4ஆம் இடத்துல உச்சமடைந்து வக்கரகதியில் இருக்கார். உச்சமடைகிறது ரொம்ப நல்லது. ஆனால் வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி இப்படி இருக்கும். கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், கடன்கள் விஷயத்தில், வாக்கு கொடுக்குற விஷயத்தில், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடி 5-12 குடை அதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 7-4/2025 அஷ்டமராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். யார்? செவ்வாய். ஸோ இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரேகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக குழப்பங்கள், அதேமாரி உத்தியோகத்தில் நண்பர்கள் விஷயத்தில் குழப்பங்கள், தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தோன்னா 7ஆம் பார்வையை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். கரெக்டா? அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம். அது அடுத்தபடியாக 7 நாள்லேருந்து, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து அவர் அந்த 8ஆம் இடத்துக்கு வர்றது இன்னும் 8 நாளே
கஷ்டம்தான். கரெக்டாக? அப்போ நீச்சம் அடைகிறார், ஓரளவுக்கு பரவாயில்ல. அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறது பரவாயில்லை, ஏன்னா பலம் இழந்துருது. ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பகைரோன ரோகஸ்தானம். உத்தியோகத்தில் கப்சிப் அமைதியாக உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். அதேமாரி கடன்கள் விஷயத்தில் கட்ட முடியாத சில சூழ்நிலை வரும். அப்போ என்ன பண்ணணும்? வட்டியை கட்டிடுங்க. புரியுதா? என்ன அந்த வட்டி அதெல்லாம் கட்டிட்டேன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்பாடான்னு. அதேமாரி இன்னைக்கு கொடுக்க முடியலையா, ஒரு நெக்ஸ்ட் வீக் தான் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா போய் சொல்லிட்டுங்க, சார் இந்த மாதிரி என்னால் இந்த வாரம் இன்றைக்கி கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இருந்தாலும் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறது ஜீவனம் விருத்தி அடையும். ஜீவனத்துக்கு ஒன்றும் குறையல. சரியா? ஏதோ ஓட்டின்னு இருப்பீங்க. ரைட். அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ செலவுகள் கட்டா அப்படின்னான்னு தான் வந்துகிட்டு இருக்கும். அயனசயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல விழுறதுனால செலவுகள் கண்ணாபின்னு தான் வரும். ஆனால் அதை ஈடு செய்யக்கூடிய அளவில் 9ஆம் பார்வை உங்கள் ஜனரவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ வரவு வரும், செலவாகும், செலவு வரும், வரவு வரும். அவ்வளோ செலவு ஆகிட்டே இருக்கும், ஆனால் வரவு ஏதோ வந்து மீட் அவுட் ஆகும். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் மட்டும் செலவு பண்ணுங்க, வரவு வந்துட்டு இருக்கும், கவலைப்படாமல் இருங்க. சரியா? அடுத்தபடியாக 2, 3 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல மறைவு. அவர் ஆக்சுவலாக 3ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நல்லது தான் பண்ணணும். ஏன்னா 3, 6, 10, 11 வந்து ஒரு உபஜயஸ்தானங்களில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான். ஆனால் 3ஆம் இடத்துல வந்தோடனே உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிது. கரெக்டாக? இந்த 7.5 விலை எடுத்து அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சது. அந்த நண்பர்கள் விஷயத்தில், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் விலகித்து, ஆனாலும் ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்திலையும் கிடைக்கல, தொழில் வியாபாரத்திலையும் கிடைக்கல. பரவாயில்ல, ஆஸ்டச்சினோ போயின்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையில் 29/3/2025 முதல் இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அவர் போகிற இடம் வந்து குருவோட இடம் தான், உங்கள் ராசிநாதனோட இடத்துக்கு தான், வீட்டுக்கு தான் போகிறார். ஸோ ஓரளவுக்கு பயப்பட வேணாம். ஆனால் என்ன பண்ணணும், நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில், தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளெல்லாம் அனுசரிச்சுக்கோங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க. கரெக்டாக? இதெல்லாம் உடம்பை மெயின்டைன் பண்ணணும். மூத்த வயது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60 வயது, இப்போல்லாம் 50 வயசே மூத்த வயதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன அன்றைக்கி பேப்பரில் படித்தேன், மூதாட்டின்னு போட்டிருந்தார். சரி, மூதாட்டினா வயசானவங்க அப்படின்னா பேப்பரில் பார்த்தா அவங்களுக்கு வந்து 58 வயசே மூதாட்டி. என்ன அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மருந்து மாத்திரை இதெல்லாம் கவனமாக கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுத்துக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரியா? அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கொஞ்சம் இந்த வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த படிக்கிற குழந்தைகள், உத்தியோகம் பார்க்குற குழந்தைகளுக்கெல்லாம் வெளிநாடு போகணும், வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். பரபரப்பாக இருக்கீங்க, கண்டிப்பாக கேது ஞானத்தை கொடுப்பார். அதேமாரி உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, கொஞ்சம் நம்மளோட விஷயங்களை கற்றுக்கிட்டு நூதனமாக சூதனமாக நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனைக்கு வழியே கிடையாது. ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் எடுத்துக்கோங்க. கோவில்களுக்கு, திருப்பணிகளுக்கு செல்வது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த உழவார பணிம்பா பாருங்க, அதெல்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கார், அடுத்து 8ஆம் இடத்துக்கு போய் நீச்சமடைகிறார். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு, கந்தசஷ்டி கவச்ச பாராயணம் இதை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் மகாலட்சுமி தாயார் தான் உங்களுக்கு. ஏன்னா புத பகவான் ஒன்று நீச்சமாக இருக்கார், அடுத்து வக்கரமாக இருக்கார், அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆறார், மறுபடியும் நீச்சமாறார். அவரே எவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் பாருங்க. அந்த புத கிரகமே எவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் பாருங்க. அந்த ஒரு மாதத்துலேயே இவ்வளவு நடக்கிறது அவருக்கு தான். ஸோ நம்ம வந்து இந்த பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், அறிவுத்திறன் விருத்தியாகும், செல்வ நிலை உயரும்.
சில குழப்பங்கள் முதல்ல போகுங்க. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி சொல்லி ஒரு 11 தடவை ஓம் ரிஷபத்வஜாய் வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க. சொல்லிவிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. வியாழக்கிழமை அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த சித்தர்கள் தரிசனம், குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் வச்சுக்கோங்க. மனசார தினந்தோறும் குரு மகான் காயத்ரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரியா? அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வகை வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்தபடியாக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே குரோதி வருடம் பங்குனி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.